அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேசன் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா, நேற்று ஒரு ஃபுல்லாக ஒரு புல்லிஷ் கேண்டில் தான். எல்லா ஸ்கிரிப்ட்லையுமே கிட்டத்தட்ட நல்ல ஒரு 1% மேலே க்ளோசிங் இருந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஃப்ளோயிங் கிடையாது. ஸோ பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை. என்ன ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா, பிவோட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. அதாவது நேத்தோட பிவோட் லைன் டிரா பண்ணி வச்சுக்கோங்க, அந்த இடம் மேலே வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி பிவோட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் போகிறதுக்கான சான்சஸ் தான் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மூவ்மெண்ட்னு சொல்லிட முடியாது, பட் பரவாயில்ல, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக சைட்வேஸ் தான். ஸோ மிட் கேப் நிஃப்டி ஒரு ஸ்டார்டிங்கில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன் சைடில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சந்தை அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு. ஸோ பெரிய அளவில் ஒரு மூவ்மெண்ட்ங்கிறது எதுவுமே இல்லை. ஸோ மண்டே எந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி டேட்டாஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ டேட்டாஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டி, பேங்க் எக்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ற மாதிரி தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ நிஃப்டி 50 மட்டும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஃபின் நிஃப்டி ஆஷிஷல் கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷன் செல் தான். சென்செக்ஸ் அண்ட் மிட் கேப் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவல் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சரியான கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கொடுக்கல. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்காங்க. ஸோ புட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல பை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ சென்செக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கேஷ் ஃப்ளோ எதுவுமே நடக்கலை. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வச்சு ஸோ நம்ம எந்த ஒரு டிசிஷனுமே எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2969 ஸ்டாக்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அதில் அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1968, டிக்ளைன்ஸ் 910, அன்சேஞ்ச் 91, 52 வீக் ஹைல 57 ஸ்டாக்ஸும், 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 52 வீக் ஹைல 57 ஸ்டாக்ஸ் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மேபி ஒரு கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஏன்னா 8 கம்பேர் பண்றதை விட அதிகமான ஸ்டாக்ஸ் 57 வீக் ஹைல க்ளோஸ் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ அப்பர் சர்க்கியூட்ல 175, லோயர் சர்க்கியூட்ல 33 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நேற்று ஒருத்தர் கேட்டிருந்தார் அப்பர் சர்க்கியூட்னா லோயர் சர்க்கியூட்லாம் என்னன்னு. அதுக்கு ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அது கொஞ்சம் பெரிய டாபிக். ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ ஐடி செக்டார்ஸ் எல்லாம் எப்படி க்ளோசிங் நடந்திருக்கு அப்படின்னா, செக்டார்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த செக்டார்லையுமே பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோங்கிறது சுத்தமாக கிடையாது. இந்த மார்க்கெட் இன்னைக்கு எப்படி இருந்தது அப்படின்னா, என்ன சொல்றதுன்னா, நேற்று நல்லா ஒரு புல்லிஷ் ஃபார்ம் கொண்டு ஒரு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டாங்க. ஏதோ ஒரு நியூஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டே ஏதாவது ஒரு நியூஸ் வரும், அதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மைண்ட் செட் இருக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் க்ளோசிங் நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலையிலேருந்து எதிரையுமே கேஷ் ஃப்ளோ அதிகமாக இல்லை. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவாக இருக்கட்டும், ஸோ செக்டார் வைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 0.62 மைனஸ். ஸோ இறங்கினா கூட கொஞ்சம் அதிகமான பாயிண்ட்லலாம் இறங்கல, எல்லாமே 0.09 தான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வஸ்டான ஒரு மூமெண்ட் எல்லாத்துலேயுமே. ஸோ ஐடி எல்லாம் -0.8, ஃபின் நிஃப்டி 0.03. ஸோ பெரிய கேஷ் ஃப்ளோ நடக்கல, ஒரு நியூஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரியுது. ஸோ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஓகே. ஸோ ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ், ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசி பேங்க், ரிலையன்ஸ், மாருதி, இது மட்டும்தாங்க நான் ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங். பாசிட்டிவ் க்ளோசிங்னா ஒரு பெரிய அளவில் பாசிட்டிவ் க்ளோசிங் கிடையாது. ஒரு இறங்கி ஏறி கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன்ல முடிஞ்சிருக்கு இந்த 4 ஸ்டாக்ஸுமே. ஸோ மற்றபடி மெமண்டம், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஐடி செக்டர் கொஞ்சம் பரவாயில்ல, 0.84% ஐடி செக்டர் டவுன் ஆயிருக்கு. அதில் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சன்ஃபார்மா அது பரவாயில்ல, -5 இது. ஸோ மற்றபடி ஒரு ஹை வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுவுமே ஒரு ஈக்குவல் க்ளோசிங் தான். இப்போ ஹெச்டிஎஃப்சி எல்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு, ரிலையன்ஸும் பாசிட்டிவ்ல இருக்கு. மற்றபடி ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனான க்ளோசிங் தான். ஸோ நாம டெக்னிக்கல் வைஸ் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டாஸை வச்சு நாம
எந்த ஒரு டிசிஷனுமே வந்து எடுத்திருக்க முடியாது. நீங்கள் சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ ஓகே, ஸோ நம்ம டெக்னிக்கல்ஸாக பார்க்கலாம். டெக்னிக்கல்ஸாக பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நான் நேற்று சொன்ன மாதிரி தான் பிவோட்டுக்கு மேலே தான் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வந்து நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து நல்ல ஒரு ஹை கொடுத்துட்டு ஸோ அடுத்த நாளும் பிவோட்டுக்கு மேலே க்ளோசிங் நடந்துருச்சு அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து அகைன் வந்து மேலே வரதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நேத்தோட ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நம்ம வந்து பை சைடு வந்து போயிடலாம். ஸோ நேத்தோட ஹை அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 15 மினிட்ஸ் வச்சு தான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ 15 மினிட்ஸில் இப்போ நேத்தோட ஹை வந்து கிட்டத்தட்ட பேங்க் நிஃப்டியில் 55,493. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 55,493 பிரேக் அவுட் ஆனால் ஸோ நம்ம பையிங் எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ 55,493 பிரேக் அவுட் ஆகிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் கேண்டல் க்ளோஸ் வச்சது அப்படின்னா ஸோ 55,600 800 எல்லாம் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. சப்போஸ் இந்த இன்னைக்கு ஓப்பன் ஆன மாதிரியே ஒரு ஃபிளாட் ஓப்பன் எல்லாம் நடந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இந்த பிவோட் வரைக்கும் அகெயின் வந்துட்டு மேலே தான் வரும். ஒன்று நம்ம இதை காலையிலே இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா பை போயிடலாம். இல்லை இந்த இடத்துல இதே மாதிரியே ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு சைட்வேஸே போட்டுட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 55,000 அதாவது நேற்று கேண்டிலோட பிவோட் ஜோன் வந்ததுக்கு அப்புறம் ஸோ நம்ம வந்து பையிங் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டி அப்புறம் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸ் இது ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே கண்டிஷன்ஸ் தான். ஓகே, ஸோ நிஃப்டி ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் அவுட் தான். நிஃப்டி கிட்டத்தட்ட நேத்தோட கேண்டிலோட அதுவும் பிவோட்டுக்கு மேலே க்ளோசிங்னா ஸோ நம்ம வந்து ஹையை பிரேக் அவுட் பண்ணிட்டாலே போயிடும். அதிகபட்சமாக ஒரு கேப்பை விழுவறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நல்ல ஒரு ஹேமர் கேண்டல், ஒரு சின்ன ஹேமர் கேண்டல் மாதிரி தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்டை வந்து கீழே வந்து இறங்க விடலை. ஸோ பையர்ஸ் வந்து கீழே இறங்க விடலை, தொடர்ந்து இழுத்து பிடிச்சி மேலே தான் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ ஒரு கேப்பை விழுந்துரும், இல்லைன்னா ஹையை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ செல்லிங் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான் சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு டோஜி கேண்டல் தான். ஸோ அதனால நம்ம ஹையை பிரேக் அவுட் பண்ணால் தாராளமாக பை சைடு வந்து போகலாம். மிட் கேப், ஸோ மிட் கேப் சொல்லவே தேவையில்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 நாளுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஏறிக்கிட்டே தான் இருக்கு. ஸோ நம்ம ஸ்விங் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் ஸ்விங் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம், பட் நிறைய பேர் யூஸ் பண்ணி ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டு பண்ணுறதுக்கு ஈஸியான இருக்கிறது நிஃப்டி மிட் கேப் மட்டும்தான். ஸோ ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஸோ ஆனால் ரிஸ்க் தான், ஹோல்டு பண்ணக்கூடாது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டு பண்ணியிருந்தா ஒருவேளை நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வந்திருக்கும். ஸோ அதோட அடுத்த டார்கெட் வந்து பார்க்கலாம். அடுத்த டார்கெட் வந்து கிட்டத்தட்ட நமக்கு இந்த இடம் தான் 13,125 தான் அடுத்த டார்கெட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 300 to இன்னைக்கு க்ளோஸ் வந்து 800. ஸோ கண்டிப்பாக இன்னொரு 300 பாயிண்ட்ஸ் வந்து அப் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டி மிட் கேப்பில் வந்து இருக்கு. ஸோ ஓவராலாக நம்ம இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. ஸோ கிஃப்ட் நிஃப்டி கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டியில் அது மட்டும் இல்லாமல் ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா தான் இருக்கு 25,210. சப்போஸ் இந்த ஓப்பன் அண்ட் ஹை வந்து சேமா இருந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக மண்டே வந்து ஒரு நல்ல அப்சைடு மூவ்மெண்ட் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா மண்டேக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ரூட் ஆயில் பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயிலுமே காலையிலேருந்து கொஞ்சம் சொதப்பிட்டு தான் இருக்கு. க்ரூட் ஆயில் நான் வந்து 5,352 வரைக்கும் வந்துட்டு செல்லிங் ஆகக்கூடிய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் மார்னிங் வீடியோவில். ஸோ அதே மாதிரி தான் நடந்தது. ஆனால் 5,337 வந்துட்டு ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் இறங்கிட்டான். ஸோ இப்போ வந்து எந்த மாதிரி இதில் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஸோ இந்த சேனல் நம்ம கவனிச்சிங்கன்னா தெரியும். ஸோ இந்த சேனலுக்குள்ளார தான் இப்போதைக்கு வந்து நமக்கு வந்து க்ரூட் ஆயில் ரன் ஆகிட்டு இருக்கு 5,288 5,252. ஸோ இந்த சேனலுக்கு செல் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இந்த ட்ரிபிள் டாப் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது செல் சைடு வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. கொடுத்தனால இன்னுமே இந்த சேனலுக்குள்ளால தான் ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட். ஸோ எப்போ வேணா ஃபாலிங் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ நமக்கோட எந்த இடத்துல போனால் பை எடுப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணணும்.
அதாவது 5337 பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் ஸோ பையிங் வந்து பாசிபிள். இல்லைன்னா நம்ம இந்த சேனலுக்குள்ளார எங்க வேணா செல்லிங் வந்து பேப்பர் ட்ரேடிங்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்பவே கூட 5275 இந்த இடத்துல நம்ம செல்லிங் எடுத்தா கூட நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப கம்மியா போட்டாலே போதும். அதாவது இந்த ஹை நம்ம ஸ்டாப் லாஸ் கொடுத்துட்டாலே போதும். 5310 அந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கொடுத்து 5275 செல்லிங் எடுத்தோம் அப்படின்னா ஸோ டார்கெட் வந்து 5190 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஈவினிங் ஒரு நல்ல செல்லிங் மூவ்மெண்ட் வந்து க்ரூட் ஆயில்ல வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ இதோட சப்போர்ட் ஜோன் எதுனா 5190. இதுதான் டார்கெட், இதுதான் சப்போர்ட்டும் கூட. கிட்டத்தட்ட ஒரு க்ரூட் ஆயில்ல ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா அகைன் 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப் சைடு நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, ஸோ பை போகலாமான்னா இந்த இடத்துல பை ட்ரை பண்ணிடாதீங்க. 5188 வந்தாதான் ஸோ நம்ம பை வந்து ட்ரை பண்ணணும். ஓகேங்களா? இங்கேருந்து மார்க்கெட் கீழே தான் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் கண்டினியூஷனாக செல்லிங் தான். கிட்டத்தட்ட இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் டவுன் ஓப்பன். ஸோ அங்கேருந்தே செல்லிங். ஸோ லோவை பிரேக் அவுட் பண்ணால் 284 தான் பார்த்தீங்கன்னா அடுத்த டார்கெட் வரதுக்கான சான்சஸ் வந்து நேச்சுரல் கேஸில் வந்து இருக்கு. ஓகே, க்ரூட் ஆயில் இப்போயே பார்த்தீங்கன்னா 75ல இருந்தது, 5 to 69 வரைக்கும் இறங்கியிருக்கு. ஸோ என்னோட இது எப்படி இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 5190 ஒரு 70 to 80 பாயிண்ட்ஸ் பக்கம் நான் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்டே மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் இல்லைனா ஹையாக பிரேக் அவுட் பண்ணால் ஒரு நல்ல பை எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து NSE and BSEல வந்து இருக்கு. ஸோ மறுபடியுமே பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ சண்டே வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதாவது எக்ஸ்பைரி டே மட்டும் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா எக்ஸ்பைரி டே வந்து அட்டன் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. எக்ஸ்பைரி டே அட்டன் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டிடியூஷனல்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி தானே அதில் ப்ராஃபிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நாம மட்டும் என்ன, ஸோ அவங்க ரூட்லேயே நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்ம தாராளமாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்றேன்னா எக்ஸ்பைரி டே அட்டன் பண்ணுறப்ப மட்டும், எக்ஸ்பைரி டேன்னு கிடையாது, பொதுவாக ஆப்ஷன்ஸ் அட்டன் பண்ணுறப்ப ஸோ அவங்க ரூட்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிடணும். அப்போ தான் நம்மளால வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டோம்னா தான் லாசஸ் கொடுக்குற மாதிரி ஆயிடும். ஸோ அதோட 3 மெத்தடை வந்து தான் சொல்லி கொடுக்க போறேன். உங்களுக்கு கிளாஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஸோ அது அடுத்த டீடைல்ஸ் மேற்கொண்டு டீடைல்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.